இந்த திருச்செந்தூர் முருகனின் கோபுர தரிசனம் உனக்கு கிடைக்கும் நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே, உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள், உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உன்னையே வியந்து பார்க்கும் வண்ணத்தை தான் உனக்காக வளர்ச்சியை நான் தரப்போகிறேன். ஏறி ஏறித்தான் பார்த்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒன்றும் நடந்த பால் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, உன் ஏற்றத்தை நான் தொடங்கி வைத்திருக்கும் போது உனக்கு முன்னால் சென்று கொண்டிருப்பதை நான் இங்கு அறிந்து கொண்டிருக்கும் போது எதற்காக நீ அழுது கொண்டு தவித்து கொண்டே இருக்கின்றாய்? எல்லா நிலைகளிலும் நான் உனக்கான விஷயத்தை தான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் நீ உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதில் தெளிவாக இரு. தூசியாக உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த தூசி அவர்களின் கண்ணுக்குள் சென்றால் எப்படி உறுத்தி கொண்டு இருக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது. அந்த உண்மையை அவர்களுக்கு நான் உணர்த்தத்தான் போகிறேன். எத்தனையோ முறை என் பிள்ளைகள் நல்லவர்கள் என்று நம்பி நம்பி இங்கு ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான் அடைந்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த ஏமாற்றத்தின் துரோகத்தையும் இனி நான் உனக்கு வழக்கமாக்கி விடுவேனோ என்று எண்ண வேண்டாம். என் பிள்ளையை, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்குத்தான் நான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். எந்த நிலையிலும் என் நிலை மாறாத என் தங்க பிள்ளையை உனக்கு வெற்றி வாகி சூடும் தருணத்தை உணர்த்துவதற்காக வந்து இருக்கும்போது நீ இதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம். உன் மனதில் உள்ளதை என்னிடம் தெரிவித்து விட்ட பிறகும் வீணாக என் தங்க பிள்ளையே இங்கு குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றாய். உன் குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்ல நான் இந்த முருகன் வந்து இருக்கும் போது நீ இதுவரையிலும் வெட்ட வழியான பாதையில் வெறுமையில் நடந்து கொண்டிருந்தாய். அதாவது லட்சியமே இல்லாமல் அலட்சிய போக்கில் நடந்து கொண்டிருந்தாய். என்ன செய்வது என்று அறியாமல் திக்கற்று திசையற்று இருந்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அத்தனை விஷயத்திற்கும் நான் இங்கு உனக்கான வெற்றியை தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்லவா? இதோ நீ கேட்கின்ற தருணமே நீ எதிர்பார்த்த அந்த காரியத்தில் வெற்றி செய்திதான் கிடைக்கப் போகிறது. எங்கே இருந்து உனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, எங்கே இருந்து உனக்கான உதவி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, அந்த உதவியை தருவதற்காக நான் வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் தாண்டி இனி ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு நீ வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ளதை ஏன் தங்க பிள்ளையே நீ அங்கு சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். நடக்குமா நடக்காதா என்று. நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ காத்திருந்த தருணத்தில் உனக்கு வெற்றி செய்தியை நான் தருவதற்கல்லவா இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு விடிகளையும் நோக்கி இன்றாவது எனக்கான விடியல் வராதா, என்றாவது எனக்கான விடியல் வராதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். இதோ உனக்கான விடியலில் நான் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றேன். நீ கேட்ட வெற்றியோடும் நீ கேட்ட மகிழ்ச்சியோடும் நான் தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்று எல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். நன்றி மறந்தவர்கள் பலர் உன் வாழ்விலும் இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் உதவி தேவைப்படும் நேரத்திலே நீயோ அங்கு இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உனக்கு ஒரு உதவி என்ற உடனே அவர்கள் இருக்கின்ற இடம் தெரியாமல் உன்னை விட்டு செல்கிறார்களே என்று உன் மனம் இங்கு தவித்து கொண்டு இருக்கின்றது. அந்த தவிப்புகள் எல்லாம் எனக்கு புரிகிறது. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு காரணத்திற்காகவும் நான் யாரையும் விட்டு கொடுப்பதில்லை. ஆனால் உன்னை சுற்றி நல்லவர்களாக இருந்தால் உனக்காக அவர் இருக்கிறார், உனக்கு தகுதியுடையவர்கள் என்றால் மட்டும்தான் உன்னருகில் இருப்பதற்கு நான் அனுமதி அளிப்பேன். அதனால்தான் உன்னருகில் இல்லாதவர்களை நினைத்து நீ வருந்தாதே என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து கொண்டே இரு. உனக்கு வெற்றியின் தருணத்தை நான் தருவதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது.
உன் நம்பிக்கையான தருணத்தை நான் உனக்காகவே இங்கு கொண்டு வந்திருக்கின்றேனே. எதையோ பற்றி நீ யோசித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு தருணம் உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்காகவே இங்கு வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். நடப்பதையும் கடப்பதையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காது. இந்த விடியலை நோக்கி நீ காத்திருந்த பயணமானது உன் வாழ்க்கையில் இங்கு வெற்றியை தான் கிடைக்கப் போகிறது. உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களின், உன்னை அவமானத்தால் மூழ்கடித்தவர்களின் நான் பார்த்து கொள்கிறேன். எதை பற்றியும் நீ கலங்கவும் வேண்டாம், எதை பற்றியும் நீ கவலை கொள்ளவும் வேண்டாம். மழை போல் பிரச்சனை வந்து கொண்டு இருப்பது போல் இப்பொழுது உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டு இருக்கின்றது. நான் உன்னை சந்தித்த பிறகும் முருகா, இப்படி ஒரு பிரச்சனை வந்து கொண்டு இருக்கின்றது, எங்கேருந்து என்ன வருகிறது என்று தெரியாமல் அல்லவா நான் தவித்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ சொல்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அந்த மலை போல் இருக்கின்ற பிரச்சனையை நான் பனி போல் உருகச் செய்து உனக்கு வெற்றியை தருவதற்கு இங்கு வந்து இருக்கும் போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். உன் மனதில் இருப்பதை நீ என்னிடத்தில் சொல்லிவிட்ட பிறகும் உனக்கான வாழ்க்கையை நான் செயல்படுத்தாமல் இருப்பேனா? நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பொறுமைக்குள். பொறுமையாக இருந்ததனால் இங்கு ஒன்றும் கெட்டு போவதில்லை. நீயோ நினைக்கின்றாய் பொறுமை என்று சொல்லி கொண்டுதான் இந்த ஐயனானவன் இருந்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடு இல்லையே என்று நினைத்து கொள்ளாதே. எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்டேனே. இனி எதை பற்றி என் தங்க பிள்ளையை யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உனக்கான காரியத்தில் உன்னை வழிநடத்தி நான் சென்று கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் தாண்டி இனி எதிர்நோக்கும் எந்த இடத்திலிருந்து உனக்கு வெற்றி கிடைக்குமோ அந்த இடத்திலிருந்து வெற்றியை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது எல்லா வேலையும் இனி என் பிள்ளைகளுக்கு சுமூகமாகத்தான் நடக்கப் போகிறது. உனக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்து நீ கிடைக்கின்ற வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் முருகனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையும் கடந்து போகின்ற விஷயத்தை வருத்தப்பட்டு கொண்டு நீ அதை கவலையோடு ஏற்றுக்கொள்வதை விட எதையுமே சந்தோஷத்தோடும் நீ அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடும் இருந்து விட்டாலே போதும். நிச்சயம் உனக்கு வர வேண்டிய, உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கத்தான் போகிறது. என் பிள்ளையை, உன் வாழ்வில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியான நோக்கத்தோடும் நேர்மறை எண்ணத்தோடும் தானே செய்து கொண்டு இருக்கின்றாய். உன் முன்னால் சென்று கொண்டிருப்பது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த திருச்செந்தூர் முருகன். இந்த முருகனை தாண்டி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. நான் விதித்த விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று உனக்கு தெரியும் அல்லவா? பின்பு எதை நோக்கி உன் பயணத்தை நீ பின்னோக்கி வந்து கொண்டு இருக்கின்றாய்? எல்லாம் சரியான திசையில் நான் விதித்த விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. நான் உனக்கு விதியை கிறுக்களில் விட்டு விடுவேனோ என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். என் தங்க பிள்ளையே, என் பிள்ளைகளுக்கு தேவையானதையும் என் பிள்ளைகள் ஆசைப்பட்டதையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். மறுபடியும் நீ எதற்காக இங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய்? உன் மனதிற்குள் இருப்பதை நீ என்னிடத்தில் இங்கு ஒப்படைத்து விட்ட பொழுதிலும் எதற்காக என் பிள்ளையை சுமையையும் நீ சுமக்க இங்கு தயாராகி கொண்டிருக்கின்றாய்? உன் சுமைகள் அத்துணையும் நான் உனக்காக பொறுப்பேற்று கொண்டு இருக்கும் போது, உன் வாழ்க்கையின் நலனை நான் தருவதற்காக வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்கவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து கொண்டு இரு. உன் துரோகியின் வீட்டில் என் நாட்டம் களை கட்டப் போவதை நீ பார்க்கத்தான் போகிறாய். உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு செயல்படுத்த வந்து விட்டேன். அவர் உன்னை கஷ்டப்படுத்திவிட்டு அங்கு நிம்மதியாக இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார். என் தங்கமே, அந்த நிம்மதியின் தருணத்தை நான் அல்லவா கொடுக்க வேண்டும்? என் செல்ல பிள்ளையை கஷ்டப்படுத்தியவர்கள் அங்கு நிம்மதியாக இருந்து விடுவார்களா என அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று
நான் அல்லவா இங்கு முடிவு செய்ய வந்திருக்கின்றேன். இனி எல்லா வேலைகளிலும் நான் உனக்கான செயலை செய்ய காத்திருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பதற்றம் அடையவே வேண்டாம். உனக்கான செயலை செய்வதற்கு நான் காத்திருக்கின்றேன். உன் விதியோடும் கருமாவோடும் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். இறுதிச் சுற்றை எட்டிவிட்டாய். இனி வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன். எல்லா நலனிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான பாதையை இங்கு தெளிவடையத்தான் செய்ய போகிறேன். நீ வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். அந்த வெற்றியை உனதாக்க வந்து இருக்கும் முருகனை நீ எப்பொழுதும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறாய். என்னை உணரத்தான் போகிறாய். யான் இருக்க பயமே.